மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடந்த ஆண்டு அமெரிக்கா இந்திய பொருட்களின் மீதான இறக்குமதி வரியை 50% வரை உயர்த்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் இந்திய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கம் ஏற்பட்டது. எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், அரசு உடனடியாக பதிலளிக்க வேண்டும், வரியை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தன. மேலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் வரியை மேலும் உயர்த்துவோம் என அமெரிக்கா எச்சரித்திருந்தது. இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிப்ரவரி 2 தொலைபேசியில் உரையாடினார். அப்போது வர்த்தகம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்க ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்க பொருட்களை $500 பில்லியன் அதிகமாக வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு வரி மற்றும் நான் டாரிஃப் பேரியர்ஸை 0க்கு குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் இந்திய பொருட்களின் மீதான இறக்குமதி வரியை 25%லிருந்து 18% குறைக்கவும், கூடுதல் 25% அபராத வரியை நீக்கவும் அமெரிக்கா முடிவு செய்துள்ளது என்றார். இதனை வரவேற்றுள்ள பிரதமர் மோடி, இரு நாடுகளின் ஒத்துழைப்பு மக்களுக்கு பயனளிக்கும், உலக அமைதி ஸ்திரத்தன்மைக்கு ட்ரம்பின் தலைமை முக்கியம் என குறிப்பிட்டு, இந்தியா அவரது அமைதி முயற்சிகளை முழுமையாக ஆதரிப்பதாகவும், இரு நாட்டு உறவை மேலும் உயர்த்த எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதனை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்துள்ளனர். ஒப்பந்த விவரங்கள் முதலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பால் தான் அறிவிக்கப்பட்டது, இந்திய அரசால் அல்ல. இந்தியாவின் தலைநகரம் வாஷிங்டனுக்கு மாறிவிட்டதா என்ன என்று காங்கிரஸ் எம்பி KC வேணுகோபால் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து பேசிய ராகுல் காந்தி, அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா 0% வரி விதிக்க ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது இந்திய விவசாயிகள், சிறு வர்த்தகர்கள், தொழில்துறை மற்றும் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு பெரும் ஆபத்து ஏற்படுத்தும். விவசாயிகளின் கடின உழைப்பு, ரத்தம் மற்றும் வியர்வையை ஆகியவற்றை பிரதமர் விற்றுவிட்டார். என்னையும் நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்கவில்லை. தொழிலதிபர் அதானிக்கு எதிராக அமெரிக்காவில் இருக்கும் வழக்கு மற்றும் எப்ஸ்டீன் கோப்புகள் விவகாரத்தில் பிரதமர் மோடி தற்போது நிறைய அழுத்தத்தை சந்திக்கிறார். அமெரிக்காவில் உள்ள வழக்கு அதானியை இலக்கு வைப்பதல்ல, அது மோடியின் நிதி கட்டமைப்பை இலக்கு வைப்பதாகும் என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறுகையில், சரியாக ஓராண்டுக்கு முன்பு 2வது முறையாக தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவிக்க வெள்ளை மாளிகைக்கு பிரதமர் மோடி சென்றிருந்தார். அங்கு அவர் தனது நெருங்கிய உறவை வெளிப்படுத்தினார். இந்திய அமெரிக்க உறவுகள் இதற்கு முன்பு ஒருபோதும் இவ்வளவு பிரகாசமாக தோன்றியதில்லை. அதன் பிறகு உடனடியாக ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கினர். ஆனால் மே 10 அன்று மாலை ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்த பிறகு நிலைமை மோசமடைய தொடங்கியது. அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை அன்புடன் வரவேற்று நெருக்கம் காட்டினார். பிரதமர் மோடியின் நெருங்கிய உறவு போலியானது என்பது அம்பலமானது. தற்போது இந்திய நேரப்படி நள்ளிரவில் மிக தாமதமாக இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட தகவலிலிருந்து பிரதமர் மோடி மே 10 அன்று செய்தது போலவே முழுமையாக சரணடைந்து விட்டார் என்பது தெளிவாகிறது. இந்த துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகள் இந்தியாவின் நிலையை பலவீனப்படுத்தியுள்ளது என்றார். இதனிடையே எண்ணெய் கொள்முதல் செய்வதை ரத்து செய்வது குறித்து இந்தியா இதுவரை எங்களுக்கு எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலையும் தெரிவிக்கவில்லை எனவும், இந்தியாவுடனான உறவை மேலும் மேம்படுத்தவே ரஷ்யா விரும்புவதாக ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உக்ரைனுடனான போருக்கு பின்னால் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டன. இருந்தபோதிலும் இந்தியா தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்து வந்தது. ஆனால் தற்போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தவிர்த்து வெனிசுலாவிடம் எண்ணெய் வாங்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து ரஷ்யா இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. அதாவது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் ஒப்பந்தத்தை கைவிடக் கோரி இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களில் இருந்து எந்த ஒரு தகவலும் இதுவரை தங்களுக்கு வரவில்லை என ரஷ்ய எரிசக்தி துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.